Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். மேம் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இது தாமதப்படுத்தப்பட்ட காணொலி தான், ஆனா தேவையான காணொலி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல காலையிலிருந்து இப்போ விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால யார் மீது தப்பு என்று விசாரணை முடியட்டும் தெரியட்டும். ஆனா காலையில அந்த ஒரு நபர் நீதிபதியா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் போய் பேசும்போது கூட அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. விஜய் வெளியே வந்திருக்கணும், இந்த கூட்டத்துல அவங்க முன்னால சீக்கிரம் வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரோட கருத்தையும் கேட்கணுமே தவிர அவங்களும் ஒரு முடிவை சொல்லக்கூடாது. அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காலையில இருந்து சகோதரி கனிமொழி, ராசா போன்றவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்து இந்த விஜய் மட்டும்தான் குற்றவாளின்றது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரெண்டு பிரிவினரும் சோசியல் மீடியால பதிவு பண்றாங்க. விஜய்க்கு எதிராகவும் பதிவுகள் நடக்கிறது, விஜய்க்கு ஆதரவாகவும் பதிவுகள் நடக்கிறது. ஆனா அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செய்பவர்கள் மட்டும் அரெஸ்ட் செய்துட்டு விஜயோட தொண்டர்களை அரெஸ்ட் செய்ய ஆரம்பிக்கும் போது இது அரசியல் பாதை எங்கோ தவறி போய் கொண்டிருப்பதை போலவும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை போலவும் தோன்றி இருப்பதனால் அவர் இந்த காணொலியை வெளியிட்டு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். மேம், பாஜக எம்பிக்களுடைய குழு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இதை எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர் நினைச்சது அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆய்வுக்கும் அவரோட வீடியோ வெளியீடு ஆய்வுகளை மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அவர் இந்த காலகட்டத்துல டிமாரலைஸ் ஆகி இருக்கிற மனக்கலங்கம் நடந்திருக்கிற அவரோட தொண்டர்களை, இது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் தன் தொண்டர்கள் மனவேதனை படும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ஒரு தலைவரின் கடமை. அது அவர் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் அதை செய்கிறார். அது மட்டுமல்ல, அரசியல் களமே அவர்கள் தவறு செய்தார்கள். நான் எந்த விதத்திலும் 41 உயிர் போனதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு கூட இந்த மரண ஓலம் என் காதில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நேரடியாக அந்த தாய்மார்களை நாம் பார்த்தேன். ஆனாலும் அரசாங்கத்திடம் என்ன தவறு நடந்தது, ஏன் தவறு நடப்பதற்குரிய ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேணும். அதனால ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருந்து விசாரணை நடைபெறுவதற்கு முன்னால முழுவதுமாக விஜயை சார்ந்தவர்களை அரசு செய்வதும், சோசியல் மீடியாவில் பதிவிடுகளை அரசு செய்வதும், அவரை எதிர்த்து பேட்டிகள் பல தலைவர்கள் கொடுப்பதும், இது அரசியல் களத்தை மாற்றுக்களமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்ற வகையில் அவர் இன்னைக்கு காணொலி வெளியிட்டிருப்பது அவசியமான ஒன்று நான் நினைக்கிறேன்.